إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இரவு தொழுகையில் மஅமூம்கள் ஆமீன் கூறலாமா என்றொரு கேள்வி எம்மிடம் தொடுக்கப்பட்டிருந்தது. நபியின் காலத்து இஸ்லாத்தை கற்று பின்பற்றி பிரச்சாரம் செய்கின்ற நாம் அதற்கு வழங்கிய பதில், மஅமூம்கள் இமாம் சப்தமிட்டு ஓதுகின்ற தொழுகைகளிலே சூரா ஃபாத்திஹா முடிந்து இமாம் ஆமீன் கூறுகின்ற அந்த நேரத்தில், அது இரவு தொழுகையாக இருந்தாலும் சரி, கடமையான சப்தமிட்டு ஓதப்படுகின்ற தொழுகைகளாக இருந்தாலும் சரி, கிரகண தொழுகைகளாக இருந்தாலும் சரி, இமாம் சப்தமிட்டு ஓதுகின்ற தொழுகைகளில் சூரா ஃபாத்திஹா முடிந்ததும் இமாம் சப்தமிட்டு ஆமீன் கூறுவார். மஅமூம்களும் இமாம் கூறுகின்ற அதே நேரத்தில் ஆமீன் கூற வேண்டும். ஆனால் மஅமூம்கள் அமைதியாக தமக்கு மட்டும் கேட்கும் விதத்திலே அமைதியாகவே ஆமீன் கூற வேண்டும், சப்தமிட்டு ஆமீன் கூறக்கூடாது என்ற குர்ஆன் சுன்னாவின் தீர்ப்பை நாம் கூறியிருந்தோம். இதனை செவிமடுத்த தென்னிந்திய நண்பர் ஒருவர் ஆச்சரியமுற்றவராக உணர்வுபூர்வமாக ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கின்றார். அவர் என்ன கேட்கின்றார் என்றால், 1990களில் குர்ஆன் சுன்னாவை பின்பற்ற வாருங்கள் என அழைத்த அமைப்புகள், குறிப்பாக ஜாக் அமைப்பினர், ஒரு சில விடயங்களை பூதாகரமாக எடுத்து கூறியிருந்தார்கள். தொழுகையிலே விரலசைப்பது உட்பட மஅமூம்கள் சப்தமாக ஆமீன் கூறுகின்ற விடயம், அந்த சப்தத்தின் காரணமாக மஸ்ஜிதுகள் அதிர்ந்து விடும் என கூறியிருந்தார்கள். ஆனால் அது தவறானது என்பதை இப்போது நீங்கள் ஆய்வுகள் மூலம் கூறுகின்ற போது ஒரு ஆச்சரியத்தை தருகின்றது. அறிவில்லாமல் இருந்தார்கள் என்பது ஒரு பக்கம் இருக்க, அதே விடயங்களை பூதாகரமாக பிரச்சாரம் செய்தார்கள் என்பது ஆச்சரியத்தை தருகின்றது என கூறி அவர் கேள்வியாக தொடுப்பது என்னவென்றால், இவ்வாறு அவர்கள் கூறிய விடயம், அதாவது மஸ்ஜிதுகள் அதிரும் அளவிற்கு மஅமூம்கள் சப்தமாக ஆமீன் கூறினார்கள் என்பது அப்படியான ஒரு ஆதாரம் கிடையாதா என கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது. வஹியின் ஒளியிலே இமாம் சப்தமிட்டு ஓதுகின்ற தொழுகையில் இமாம் சப்தமிட்டு ஆமீன் கூறுவது போன்று மஅமூம்களும் சப்தமாக ஆமீன் கூறுவதற்கு வஹியிலே எந்த ஆதாரமும் கிடையாது. வஹியை பின்பற்ற அழைப்பு விடுத்த இயக்கங்கள் தொழுகையிலே விரலசைப்பது பற்றி கூறியிருந்தார்கள் என்றால், அது ஷைத்தானுக்கு அடிக்கின்ற சம்மட்டி என கூறினார்கள் என்றால், அது பிழையான கருத்து. இருந்தாலும் நபியின் பெயரால் பலவீனமான செய்தி அப்படி காணப்படுகின்றது. அதே நேரம் நபியின் காலத்திலே நபியோடு தொழுத மஅமூம்கள், நபி அவர்கள் உயர்ந்த குரலில் ஆமீன் கூறுகின்ற போது அந்த மஅமூம்கள் சப்தமாக ஆமீன் கூறினார்கள் என்பதற்கு பலவீனமான செய்தி கூட ஆதாரம் கிடையாது. இமாம் புகாரி அவர்கள் மஅமூம்கள் சப்தமாக ஆமீன் கூறுவது என்று ஒரு தலைப்பிட்டிருக்கின்றார்கள். அதிலே எது சரியானது என்பது பற்றி அவர்கள் என்ன கூறினார்கள் என்பது எமக்கு தெரியாது. இவர்கள் இட்டிருக்கின்ற தலைப்பிலே அதன் கீழுள்ள ஹதீஸை நாம் படித்தால், இமாம் கைருல் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன் என ஓதினார், நீங்கள் ஆமீன் என கூறுங்கள். இப்படி கூறப்படுகின்ற அந்த ஆமீன் என்பதும் வானவர்களுடைய கூற்றும் ஒன்றுபட்டு விட்டால், இவ்வாறு கூறியவரது முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நபி அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸிலே ஆமீன் என்பதை சப்தமாக கூறுவதற்கு ஆதாரம் இருக்கின்றதா என்றால் நிச்சயமாக கிடையாது. இந்த உண்மையை இமாம் இப்னு பத்தால் என்ற சஹீஹ் புகாரிக்கு மிகச்சிறந்த விளக்கங்களை தந்த அறிஞர்களில் ஒருவர் கூறுகின்றார். இந்த உண்மையை ஷாஃபி மதுஹபின் முதன்மை அறிஞரான இமாம் இப்னு ஹஜர் அவர்களும் ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள்.
ஷாஃபி மதுஹபிலே இமாம் சப்தமிட்டு ஆமீன் கூறும்போது சப்தமாக ஆமீன் கூற வேண்டும் என்பதே அவர்களது ஃபத்துவாவாகும். இமாம் ஷாஃபி அவர்கள் இப்படி ஃபத்துவா வழங்கினார்களா என கேட்டால் ஆரம்பத்திலே இப்படி வழங்கிவிட்டு அதன் பிறகு அந்த தவறை திருத்தி இமாம் சப்தமிட்டு ஆமீன் கூறுகின்ற போது மாமூம்கள் அமைதியாக ஆமீன் கூறுவதையே நான் விரும்புகின்றேன் என்று தங்களது என்ற நூலிலே பதிவு செய்திருக்கின்றார்கள். இமாம் ஷாஃபி அவர்கள் ஒரு முஸ்லிம் எப்படி நடக்க வேண்டும் என்ற நேர்வழியின் அடிப்படையை ஆணித்தரமாக கூறிவிட்டார்கள். எவ்வளவு பெரிய இமாமாக இருந்தாலும் நபியை தவிர ஏனையவர்களின் கூற்றுகளிலே எடுக்கக்கூடிய சரியானவைகளும் இருக்கும், மறுக்க வேண்டிய பிழையானவைகளும் இருக்கும் என்பது ஒரு அடிப்படை உண்மை என்பதை அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டலை புறக்கணிக்கின்ற மதுஹபுகள், குறிப்பாக ஷாஃபி மதுஹபினர் இலங்கையிலே ஜமியத்துல் உலமா உட்பட இமாம் ஷாஃபி அவர்களை பின்பற்றுவதாக கூறுகின்ற இவர்கள் மாமூம்கள் சப்தமாகத்தான் ஆமீன் கூற வேண்டும் என்பது தங்களது மதுஹபின் ஃபத்வா என கூறுகின்றார்கள். குர்ஆன் சுன்னாவிலிருந்து எந்த ஆதாரமும் கிடையாது. அவர்கள் பின்பற்றுவதாக கூறுகின்ற இமாம் ஷாஃபி கூட மாமூம்கள் அமைதியாக ஆமீன் கூறுவதையே நான் விரும்புகின்றேன் என்றுதான் கூறியிருக்கின்றார்கள். ஒட்டு மொத்தத்தில் குர்ஆன் சுன்னாவின் பால் அழைத்தவர்கள் ஏனையவர்கள் தவறை திருத்த வேண்டும் என்று எதிர்பார்த்த இந்த இயக்கங்கள் அமைப்புகள் தங்களுடைய விடயங்கள் தவறு என ஆகின்ற போது அதனை திருத்திக் கொள்ளுகின்ற பக்குவம் இல்லாததுதான் மிகப்பெரிய கைசேதமாகும். போதிய தெளிவில்லாமல் தான் இந்த குர்ஆன் சுன்னாவை பின்பற்ற வாருங்கள் என்ற அழைப்பு ஏறக்குறைய 1990களிலே இப்படி அழைக்கப்பட்டது என்றால் குர்ஆன் சுன்னா பற்றி நபியின் முழுமையான அந்த வழிகாட்டல் பற்றிய அறிவு மிக குறைவாகவே இருந்தது. எப்படியோ குர்ஆன் சுன்னாவை உல தூய்மையோடு விரிவாக ஆழமாக கற்கின்ற உலமாக்கள் ஒருவராவது கட்டாயம் இருக்க வேண்டும். அது சமூகத்தின் கடமையாகும். குர்ஆன் சுன்னாவை கொண்டு அவர்கள் மக்களை வழிநடத்த வேண்டும். மனிதன் என்ற ரீதியிலே தவறு நிகழ்ந்தால் உடனடியாக அதனை திருத்துகின்ற உல தூய்மை பக்குவம் இருக்க வேண்டும். எனவே மாமூம்கள் சப்தமாக ஆமீன் கூறுகின்ற விடயத்தில் நபியின் காலத்திலே இப்படி நடந்தது என்று பலவீனமான செய்தி கூட கிடையாது. மஸ்ஜிதுகள் அதிரும் அளவிற்கு மாமூம்கள் ஆமீன் கூறினார்கள் என்ற செய்தி இது நபியின் காலத்தில் நிகழ்ந்ததாக கூட கிடையாது. நபி தோழர் ஒருவருக்கு பின்னால் தொழுத தாபியீன்களில் இருவர், அத்தா இக்ரிமா என்ற இருவர், ஒரு காலம் வந்தது அதிலே மஸ்ஜிதில் உள்ள மாமூம்கள் கூறுகின்ற ஆமீன் சப்தத்தால் மஸ்ஜிதுகள் அதிர்ந்தன என்று அவர்கள்தான் கூறுகின்றார்கள். அல்லாஹ்வின் வஹியாகிய குர்ஆன் சுன்னாவிலே இமாம் சப்தமாக ஆமீன் கூறும்போது மாமூம்களும் சப்தமாக ஆமீன் கூற வேண்டும் என்ற விடயம் அறவே கிடையாது. ஆகவே மாமூம்களுடைய ஆமீன் சப்தத்தால் மஸ்ஜிதுகள் அதிர்ந்தன என்பது வஹீல் உள்ள விடயம் கிடையாது. பின்னால் வந்த ஒரு சிலர் கூறுகின்ற விடயமாகும். இதிலே மிகச் சரியானது எது என்பதை இமாம் ஷாஃபியுடைய தேர்வு, இமாம் இப்னு பத்தால் அவர்களுடைய தேர்வு, அதே நேரம் குர்ஆன் சுன்னாவை அல்லாஹ்வின் அச்சத்தோடு ஆழமாக விரிவாக ஆய்வு செய்த முடிவு என்னவென்றால், இமாம் சப்தமிட்டு ஓதுகின்ற தொழுகைகளில் சூரா ஃபாத்திஹா முடிந்ததும் இமாம் சப்தமிட்டு ஆமீன் கூற வேண்டும். அதனை செவிமடுக்கின்ற மாமூம்கள் இமாமோடு சேர்ந்து அமைதியாக சப்தம் இல்லாமல் அவர்கள் ஆமீன் கூற வேண்டும். இமாம் ருக்கூவில் இருந்து எழுந்ததும் சமியல்லாஹு லிமன் ஹமிதா என கூறுவதை கேட்டால்
நீங்கள் ரப்பனா வலக்கல் ஹம்து என கூறுங்கள் என நபி அவர்கள் கூறினார்கள். இந்த ரப்பனா வலக்கல் ஹம்து என்பதை மஅமூம்கள் எப்படி அமைதியாக கூறுகின்றார்களோ இதே போன்று ஆமீன் கூறுவதையும் இமாம் சத்தமிட்டு ஆமீன் கூறுகின்ற போது மஅமூம்கள் சப்தமில்லாமல் ஆமீன் கூறுவதுதான் குர்ஆன் சுன்னாவின் மிகச் சரியான நடைமுறையாகும்.